லாஸ்ட் கிளாஸ்ல என்ன மாதிரி இம்ப்ராப்பர் இன்டெகிரல் பார்த்தோம்? a to b f of x dx. ஏஆர்பி ஏதோ ஒரு பாயிண்ட்ல வந்து எஃப்க்கு இன்ஃபைனைட் லிமிட் இருக்கும். ஏன்னா எஃப் வந்து அன்பவுண்டட் அண்ட் எஃப் ஹேஸ் இன்ஃபைனைட் லிமிட் at a. சப்போஸ் இந்த இன்டர்வல்ல வந்து 2-3 இன்ஃபைனைட், உதாரணத்துக்கு 1 to 4, 1 by x minus 2, x minus 3 அப்படி இருந்தா என்ன பண்ணலாம்? இன்டர்வல் பிரிச்சு எழுதிக்கலாம். 1 to 2, 1 by x minus 2, x minus 3, 2 to 3, 2 to ஒரு இடத்துல ஒரு லிமிட் எழுதுறேன்னா அங்க ஒரே ஒரு இன்ஃபைனைட் லிமிட் இருக்கிற மாதிரி எழுதணும். அப்ப இங்க 2 போட்டாச்சு, இங்க வந்து 3க்கு முன்னாடி ஏதோ ஒரு பாயிண்ட் போட்டுக்கலாம். 2 plus 1 by 2, 2 plus 1 by 2, 5 by 2 plus integral 5 by 2 to 3. இங்க பார்த்தா இங்க ஒரே ஒரு இன்ஃபைனைட் லிமிட் தான் இருக்கு இந்த ஃபங்க்ஷனுக்கு, இங்கேயும் ஒரே ஒரு இன்ஃபைனைட் லிமிட் தான் இருக்கு, இங்கேயும் ஒரே ஒரு இன்ஃபைனைட் லிமிட் தான் இருக்கு. ஸோ அந்த ஒரே ஒரு இன்ஃபைனைட் லிமிட் இருக்கிற மாதிரி ஃபங்க்ஷனை நம்மளால பிரித்து எழுதிக்க முடியும். 4-5 ஈவன் தான் அந்த ஃபங்க்ஷன் வந்து 4-5 இன்ஃபைனைட் லிமிட் இருந்தாலும் நம்ம ஒரு கேஸ்ல ஒரே ஒரு லிமிட் இருக்கிற மாதிரி பிரித்து எழுதிக்க முடியும். ஸோ இப்போ நம்ம சீரீஸ்ல பார்த்த ஐடியாஸ் எல்லாத்தையும் ஜெனரலைஸ் பண்ணி இங்கேயும் பார்க்க போறோம். சீரீஸ்ல வந்து லிமிட் n tends to infinity, அப்பதான் அந்த ஃபங்க்ஷன் வந்து அன்பவுண்டடாக வாய்ப்பு இருக்கு. மற்றபடி அந்த சீரீஸ்ல வந்து அன்பவுண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா ஃபங்க்ஷனு? இல்ல சீரீஸ்ல. அதனால வந்து அந்த லிமிட் கம்பேரிசன் டெஸ்ட்ல எங்க லிமிட் n tends to infinity தான் அப்ளை பண்ணுவோம். ஏன்னா ஃபைனைட் பாயிண்ட்ஸ்ல எல்லாம் அது பர்ஃபெக்ட்லி டிஃபைன்ட் அது சீரீஸ். இங்க எங்க அன்பவுண்டடாக வாய்ப்பு இருக்கு? எய்தர் ஏலயோ பிலயோ வாய்ப்பு இருக்கு. நடுவுல ஏதாவது பாயிண்ட் அன்பவுண்டடா இருந்தா அதை நம்ம பிரிச்சு எழுதிக்கணும். ஸோ அதுதான் ஐடியா. சீரீஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் சீரீஸ் ஆஃப் பாசிட்டிவ் டேர்ம் summation a and b, series of positive term. பாசிட்டிவ் டேர்ம் நீங்க எடுத்துட்டு இங்க வந்து a to b f of x. ஃபர்ஸ்ட் f of x வந்து பாசிட்டிவ் for all x belongs to closed interval ab. இது ஃபர்ஸ்ட் அசம்ப்ஷன். செகண்ட் அசம்ப்ஷன் வந்து f has only infinite limit point at x equal to a. ஏங்கிறது தான் ஒரே ஒரு இன்ஃபைனைட் லிமிட் பாயிண்ட். இந்த ரெண்டு அசம்ப்ஷன் வேணும். ஏன்னா சீரீஸ்ல எனக்கு தெரியும் n tends to infinity, அங்கதான் எனக்கு ப்ராப்ளம் வரும் சீரீஸ்ல. அதனால n tends to infinity தான் வந்து இங்க ஒரே ஒரு இன்ஃபைனைட் லிமிட் பாயிண்ட் இருந்தா அது எனக்கு தெரியும். அதனால இங்க எழுதி வைக்கணும். அடுத்து கம்பேரிசன் டெஸ்ட் summation an summation bn ரெண்டுமே இந்த அசம்ப்ஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. சாட்டிஸ்ஃபை பண்ணி எக்ஸ்ட்ரா an வந்து less than or equal to m times bn இருக்கு. அப்ப if bn converges implies summation an converges. இங்கே அதே மாதிரி f of x விட g of x வந்து பெருசா இருக்கு. இந்த அசம்ப்ஷன் எல்லாம் சாட்டிஸ்ஃபை ஆகுது. g of x அதே மாதிரி பாசிட்டிவ், g of x பாசிட்டிவா தான் இருக்கும். g of x ஏங்கிற பாயிண்ட்ல தான் வந்து இன்ஃபைனைட் லிமிட் இருக்கு. அப்படி இருந்தா f of x less than or equal to m times g of x. g of x integral a to b g of x dx converges implies integral a to b f of x dx converges. இதோட இந்த ரிசல்ட்டோட முக்கியமானது வந்து இந்த சீரீஸ் ஆஃப் பாசிட்டிவ் டேர்மா இருந்தா இந்த SN வந்து SN நாம வந்து பவுண்டட்னு சொன்னாலே போதும். SN பவுண்டட் implies SN Cauchy. பவுண்டட்னு சொன்னாலே SN கன்வர்ஜ் ஆயிரும். என்ன ரீசன்னா SN வந்து since SN is monotone infinity, அதனால பவுண்டட் சொன்னாலே போதும். இங்க சீரீஸ் ஆஃப் பாசிட்டிவ் டேர்மா இருந்தா இங்கே அதே மாதிரி a plus x தான் b f of x வந்து இங்கேயும் பவுண்டட் சொன்னா போதும். இன்டெகிரல் எக்ஸிஸ்ட் ஆயிடும். அடுத்து லிமிட் கம்பேரிசன் டெஸ்ட் என்னன்னு பார்த்தோம். ஏன்னா இதை திருப்பி சொல்றோம்னா நம்ம அங்கேயும் இந்த இன்ஃபைனைட் 1 to infinite அங்கேயும் வந்து அந்த டைப்லயும் வந்து இந்த லிமிட் கம்பேரிசன் டெஸ்ட் யூஸ் பண்ண போறோம். லிமிட் கம்பேரிசன் டெஸ்ட் எப்படி யூஸ் பண்ணோம்? லிமிட் n tends to infinity an by bn equal to L. இந்த L வந்து நான் ஜீரோ ஃபைனைட்டா இருந்தா summation an converges, இப்போ only summation bn converges. அடுத்து L வந்து ஈக்குவல் டு 0வா இருந்துச்சுன்னா summation bn converges implies summation an converges. L வந்து சப்போஸ் இன்ஃபைனைட் லிமிட்டா இருந்ததுன்னா
summation bn diverges implies summation an diverges. இதுதான் 3 கேஸ். இங்கே அதே மாதிரி லிமிட் n tends to இங்க ட்ரபிள் சம் பாயிண்ட் என்னவோ அந்த லிமிட் வேல்யூ அப்ளை பண்ணணும். a தான் இங்க ட்ரபிள் சம் பாயிண்ட்னா a f of x by g of x equal to l. l வந்து நான் ஜீரோவா இருந்துச்சுன்னா சமேஷன் a l நான் ஜீரோவா இருந்தா இந்த இன்டெகிரல் ரெண்டும் ஒரே டைம்ல கன்வர்ஜ் ஆகும், ஒரே டைம்ல டைவர்ஜ் ஆகும். a to b g of x converges if and only if integral a to b f of x converges. அடுத்து l equal to 0 வந்ததுன்னா integral a to b g of x converges implies integral a to b f of x converges. l வந்து இன்ஃபினிட் லிமிட்டா இருந்ததுன்னா integral a to b g of x diverge implies integral a to b f of x diverge. Suppose f of x வந்து f of x is an arbitrary function. Arbitrary function throughout நெகட்டிவ் வேல்யூ எடுத்தா என்ன பண்ணுவோம், அந்த இன்டர்வல் க்ளோஸ்ட் இன்டர்வல் ஏபில throughout நெகட்டிவ் வேல்யூ எடுத்தா அது மைனஸ் எடுத்துலாம், மைனஸ் வேல்யூ எடுத்து அது பாசிட்டிவ் ஃபங்க்ஷனா மாத்திரும். ஸோ throughout நெகட்டிவ் வேல்யூ எடுத்தா ப்ராப்ளம் இல்லை. ஆர்பிட்ரரியா பாசிட்டிவ் நெகட்டிவ் மாறி வேல்யூ எடுத்தா டேக்கிங் ஆர்பிட்ரரி பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் வேல்யூ அப்படி எடுத்தா இப்ப என்ன ஐடியா, மாடலஸ் எடுத்தா ஃபுல்லா பாசிட்டிவா மாறினா அப்ப முன்னாடி பார்த்த எல்லா ஐடியாஸும் யூஸ் பண்ணிக்கலாம். இங்க வந்து கன்வர்ஜென்ஸ் சொல்லணும் அப்படின்னா அதை காஷின்னு சொல்லணும், இந்த காஷி ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். a is the infinite limit. இந்த சீரிஸ் மாதிரியே தான் சம்மேஷன் an வந்து இங்க ஆர்பிட்ரரி சீரிஸ் அப்படின்னா sn வந்து நான் காஷின்னு சொல்லணும். sn is காஷி implies summation an வந்து கன்வர்ஜ் ஆகும். அதே மாதிரி இங்கே அந்த காஷி ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். For every epsilon greater than 0, there exists delta greater than 0 such that a plus delta lambda 1, a plus lambda 2, f of x dx less than epsilon for all lambda 1 less than lambda 2 less than delta. இப்போ நம்மளுக்கு இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா mod f. சப்போஸ் இது கன்வர்ஜ் ஆயிடுச்சுன்னா இன்டெகிரல் a to b f of x கன்வர்ஜ் ஆயிடும். அதுதான் அப்சல்யூட் கன்வர்ஜென்ஸ். கான்வெர்ஸ் ட்ரூ கிடையாது, இங்கே சீரீஸ்ல எப்படியோ அதே மாதிரி தான் இங்கே கான்வெர்ஸ் ட்ரூ கிடையாது. இங்கே கன்வெர்ஸ் இங்க நான் இந்த பாசிட்டிவ் டேர்ம் போட்டனாலே வந்து டைவர்ஜென்ஸ் எழுதினா போதும். ஏன் அப்படின்னா பாசிட்டிவ் டேர்ம்னா இங்க அதோட a பிளஸ் எப்சிலான் வந்து என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அதனால இங்க டைவர்ஜென்ஸ் போட்டா போதும், டஸ் நாட் கன்வர்ஜன் எழுத தேவையில்லை. டைவர்ஜென்ஸ் டு இன்ஃபினிட்டி. இது நம்ம முக்கியமான ஒரு இன்டெகிரல் பார்த்தோம், என்னன்னா 1/x - a whole power mu dx. இது எப்ப கன்வர்ஜ் ஆகும், mu less than 1 தான் கன்வர்ஜ் ஆகும். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஃபைனைட் இன்டெகிரல் இந்த மாதிரி. அடுத்தது இப்போ இன்ஃபினைட் லிமிட் இன்டெகிரல் a to infinity f of x dx. இது எப்படி அப்ரோச் பண்றது, a to b ஒரு பாயிண்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் பிரிச்சது a to சப்போஸ் எனக்கு a வந்து அந்த ஃபங்க்ஷன் ட்ரபிள் பாயிண்டா இருந்தா அந்த மாதிரி பிரிச்சது ட்ரபிள் பாயிண்டா இருந்தா ஓகே. இது இந்த இன்டர்வல்ல இந்த ஏல இருந்து இன்ஃபினிட்டிக்குள்ள எத்தனை ட்ரபிள் பாயிண்ட் இருக்கோ அத்தனை பாயிண்ட் பிரிச்சு எழுதிடணும். பிரிச்சு எழுதிட்டு அதுக்கு மேல இருக்கிற ஒரு இன்டர்வலை கன்சிடர் பண்ணிக்கணும். ஏ வந்து ட்ரபிள் சம் பாயிண்டா இருந்தா பிரிச்சு எழுதிக்கணும். இப்போ நான் இன்னொரு அசம்ஷன் என்ன கொடுத்துருக்கேன்னா, இந்த ஃபங்க்ஷன் இங்க எந்த ட்ரபிள் சம் பாயிண்ட் இல்ல அப்படின்னு கொடுத்துருக்கேன். அப்ப என்ன பண்ணலாம், சப்போஸ் இன்டெகிரல் a to n fx less than k எல்லாம் பவுண்டட்னு கொடுத்துருக்கேன். என்ன பண்ணலாம், லிமிட் n tends to infinity மேல n f of x dx. இவங்க இது பவுண்டடா இருந்தா இது இனஃப் கண்டிஷன் கிடையாது இந்த கன்வர்ஜென்ஸ் சொல்றதுக்கு. சப்போஸ் f of x வந்து f of x வந்து பாசிட்டிவா இருந்து அப்ப பவுண்டடா இருந்தா இது இங்க பவுண்டடாவே இருந்தாலே போதும் கன்வர்ஜ் ஆயிடும். பாசிட்டிவா இருந்தா மட்டும்தான் அந்த அட்வான்டேஜ். இதோட டெஃபினிஷன். இந்த மாதிரி இருக்கிற இன்டெகிரல்ஸ் நம்ம இப்படிதான் பார்க்க போறோம். நம்ம நேற்று 2 எக்ஸாம்பிள் பார்த்தோம். 1 to x 1 to infinity 1/x dx வந்து டைவர்ஜ் ஆனது. ரெண்டுமே இது பாசிட்டிவ் டேர்ம்ஸ் தான். அடுத்தது 1 to infinity 1/x² dx வந்து கன்வர்ஜ் ஆனது. இந்த எக்ஸாம்பிள் பார்த்தோம். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். இன்டெகிரல் 0 to infinity e power minus x dx. இது என்ன ஆகும், லிமிட் n tends to infinity 0 to n e power minus x dx. லிமிட் n goes to infinity e power minus x இன்டெகிரேட் பண்ணா என்ன ஆகும், ஃபைனைட் இன்டெகிரல் தானே. இப்ப என்ன ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்,
இது ஃபைனைட் இன்டெக்ரல் தான். அப்போ யூஸ்வலா எப்படி இன்டெகிரேட் பண்ணணுமோ அப்படியே பண்ணிக்கலாம். Now e power minus x minus 0 to n limit n tends to infinity minus e power minus 1 minus e power 0 1. இப்போ லிமிட் n tends to infinity அப்ளை பண்ணா என்ன ஆகும்? இங்க இது 0 ஆயிரும், இது மைனஸ் 1 இருக்கு, முன்னாடி ஒரு மைனஸ் இருக்கு, மல்டிப்ளை பண்ணா 1. இப்போ அது லிமிட் எக்ஸிஸ்ட் ஆயிடும். அதனால இன்டெகிரல் 0 to infinity e power minus dx வந்து கன்வெர்ட் டு 1. Integral 1 to infinity 1 by 1 plus x dx. Then now log of 1 plus x 0 to n 1 to n limit n goes to infinity log of 1 plus n minus log of 2. இப்போ infinity approach பண்ணா வேல்யூ எங்க போகும்? infinity போகும். ஓகே, இப்ப மேல வந்து லிமிட் இருக்கும்போது எப்படி அப்ரோச் பண்றது நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. சப்போஸ் கீழே லிமிட் இருக்கு மைனஸ் இன்ஃபினிட்டி டு ஏ டு மைனஸ், இப்போ ஒரு எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்கு, இதை எப்படி ஹேண்டில் பண்றது? இதுக்கு என்ன டெஃபினிஷன் கொடுக்குறது? சேஞ்ச் பண்ணிக்கலாம். எப்படி சேஞ்ச் பண்ணலாம்? மைனஸ் அப்ளை பண்ணி லிமிட் இல்ல இது நேச்சுரலாவே டெஃபினிஷன் கொடுக்கலாமே. முன்னாடி எப்படி கொடுத்தோமோ அதை யூஸ் பண்ணி இங்க கொடுத்து ட்ரை பண்ணுங்க. n tends to infinity minus n a f of x dx. ஏன் இந்த மாதிரி கொடுக்குறேன்னா லிமிட்டை வந்து எப்பயுமே வந்து ஒரே நம்பரா வச்சுக்கிறதுக்கு நம்மளுக்கு ஈஸியா இருக்கும் ஹேண்டில் பண்ணுறது. அதனால மைனஸ் n to f of x dx இது கொடுத்துக்கலாம். இதுக்கு டெஃபினிஷன். சப்போஸ் ரெண்டு பக்கமும் இன்ஃபினிட்டி இருக்கு, இப்போ என்ன பண்ணலாம்? இங்கதான் ப்ராப்ளம் இருக்கு. இது வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி 1 over x dx இது என்ன ஆகும்னு பார்க்கலாம். நீங்க சொன்ன மாதிரி மைனஸ் n to n ஸ்கொயர் ரூட் ஆஃப் x 1 by ஸ்கொயர் ரூட் ஆஃப் x லிமிட் n tends to infinity. இப்போ என்ன ஆகும்னு பாருங்க. 2 root x minus n to n. அப்போ லிமிட் n tends to infinity 2 ஸ்கொயர் ரூட் ஆஃப் n. இந்த கண்டிஷன் வந்து இன்னும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். என்ன mod x ன்னு எடுத்துக்கிறேன். அப்பதான் வந்து எனக்கு இந்த மைனஸ் எல்லாம் உள்ள அப்ளை பண்ண முடியும். அதனால இல்லைன்னா வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர் கிடைச்சிடும் இல்ல. இது வந்து பர்ஃபெக்ட்லி குட் ஃபங்க்ஷன் தான். எப்படி இருக்கும்னா இதுதான் ஃபங்க்ஷன், இந்த மாதிரி தான் ஃபங்க்ஷன் 2 mod x. இப்போ நேச்சுரல் நம்பரே கிடைக்கும். இப்போ இது ரெண்டும் என்ன ஆயிடும்? இந்த ரெண்டு டேர்ம் என்ன ஆகும்? இது ரெண்டு கேன்சல் ஆகி ஜீரோ வந்துடும். ஆனா யூஸ்வலா இந்த டெஃபினிஷன் எப்படி எழுதணும்னா மைனஸ் இன்ஃபினிட்டி, ஏன்னா இங்க ரெண்டு லிமிட் பாயிண்ட் இருக்கு, ரெண்டு இன்ஃபினைட் பாயிண்ட் இருக்கு. நம்ம ரெண்டு இன்ஃபினைட் பாயிண்ட் ஒரே டைம் நம்ம ஹேண்டில் பண்ண மாட்டோம், தனித்தனியா பிரிச்சுக்குவோம். c to infinity f of x dx. இப்போ இதுக்கு இன்டெகிரல் மைனஸ் n to c லிமிட் n tends to infinity பிளஸ் இன்டெகிரல் c to n இங்க n1 இங்க n2 லிமிட் n2 tends to infinity. இப்படி கொடுக்கலாமா? வேற லிமிட் பாயிண்ட் கொடுக்கலாமா? எல்லாம் ஒண்ணுதான். எனக்கு இன்ஃபினிட்டி நான் அப்ரோச் பண்ணணும், இங்க ஒரு பாயிண்ட் வச்சு அப்ரோச் பண்றேன், இங்க வேற பாயிண்ட் வச்சு அப்ரோச் பண்றேன். இதுதான் இது ப்ராப்பரான டெஃபினிஷன். ஏன்னா இந்த இன்டெகிரல் எக்ஸிஸ்ட் ஆகாது, டைவர்ஜென்ட் இன்டெகிரல். ஏன்னா இன்டெகிரல் 0 to infinity 1 by square root of x dx என்ன ஆகும்? இதுல இது ஒரு பார்ட் தானே. லிமிட் n tends to infinity integral 0 to n 1 by square root of x dx லிமிட் n tends to infinity. இதை சிம்பிளை பண்ணீங்கன்னா 2 square root of x 0 to n லிமிட் n tends to infinity 2 square root of n minus 0. இது இன்ஃபினிட்டிக்கு போயிடும். அப்ப இதுல ஒரு பார்ட் வந்து இன்ஃபினிட் போகுது. அப்ப எப்படி இந்த சீரிஸ் கன்வெர்ஜ் ஆகும்? இந்த ஃபங்க்ஷன் எப்படி கன்வெர்ஜ் ஆகும்? இது ரெண்டு கன்வெர்ஜ் ஆகாது. அதனால இந்த டெஃபினிஷன் வந்து நல்ல டெஃபினிஷன் இல்லை. ஆனா இந்த டெஃபினிஷன் நம்ம கொடுப்போம், ஆனா இந்த டெஃபினிஷன் நல்ல டெஃபினிஷன் இல்லை. ரெண்டு லிமிட் பாயிண்ட் இருந்துச்சுன்னா அதை பிரேக் பண்ணணும் முதல்ல, அடுத்தது ஒவ்வொன்றையும் அப்ரோச் பண்ணணும். லிமிட் வேல்யூ இதை யூஸ் பண்ணி, லிமிட் ஐடியாவை யூஸ் பண்ணி ரெண்டுத்தையும் அப்ரோச் பண்ணணும். அப்ரோச் பண்றது வேற இண்டெக்ஸ்ல அப்ரோச் பண்ணணும். தான் ப்ராப்பரான டெஃபினிஷன். மைனஸ் இன்ஃபினிட்டி இன்ஃபினிட்டி f of x dx exists is limit n1 goes to infinity minus n1 to t. இங்க ஒரு அசம்ஷன் என்னன்னா இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து நடுவுல எந்த இன்ஃபினைட் லிமிட் பாயிண்ட்டும் இல்லை. It has no infinite limit point. சப்போஸ் அது இன்ஃபினைட் லிமிட் பாயிண்ட் இருந்துச்சுன்னா அங்கேயும் ஒரு பிரேக் கொடுத்துருவோம்.
சப்போஸ் இதுக்கு வந்து 1ங்கிற பாயிண்ட்ல இன்ஃபினிட் லிமிட் பாயிண்ட் இருக்கு அப்படின்னா மைனஸ் இன்ஃபினிட்டி டு 1/2, அடுத்து 1/2 டு 1, அடுத்து 1 டு 2, அடுத்து 2 டு இன்ஃபினிட்டி. இப்படி 4 பிரேக் கொடுத்துருவோம். 1ங்கிற பாயிண்ட்ல வந்து இதுக்கு சப்போஸ் இன்ஃபினிட் லிமிட் பாயிண்ட் இருக்குன்னா நான் என்ன ஐடியானா, நான் ஒரு இது சூஸ் பண்ணனா எனக்கு ஒரே ஒரு ட்ரபிள் சம் பாயிண்ட் தான் இருக்கணும், நான் அதை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணணும். அதான் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து நடுவுல மைனஸ் இன்ஃபினிட் டு இன்ஃபினிட்டில எந்த இன்ஃபினிட் லிமிட் பாயிண்ட் இல்லை அப்படின்னு சொல்லி அச்சூம் பண்ணனா இதுக்கான ப்ராப்பர் டெஃபினிஷன் என்னன்னா பர்ஃபெக்ட். இதுலயே வந்து இன்னொரு டெஃபினிஷன் இருக்கு, அதுக்கு பேரு காசி பிரின்சிபல் வேல்யூ. பிரின்சிபல் வேல்யூ மைனஸ் இன்ஃபினிட்டி இன்ஃபினிட்டி எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ். இதோட பிரின்சிபல் வேல்யூனா என்னன்னா லிமிட் n கோஸ் டு இன்ஃபினிட்டி மைனஸ் n டு n எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ். இதோட டெஃபினிஷன் நேச்சுரல் ஒரிஜினல் டெஃபினிஷன் இதுதான். இதுதான் ப்ராப்பரான டெஃபினிஷன். இது ப்ராப்பரான டெஃபினிஷன். இது கொஞ்சம் ஈஸி ஹேண்டில் பண்றதுக்கு, அதனால இதையும் மிக்ஸ் பண்ணணும், இதையும் எழுதிக்கிட்டோம். இதுக்கு பேர் வந்து காஷி பிரின்சிபல் வேல்யூ. காஷி பிரின்சிபல் வேல்யூ ஆஃப் மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ். இங்க முன்னாடி இந்த டிவின்னு போட்டு தான் அதை எழுதுவாங்க. பிரின்சிபல் வேல்யூ ஆஃப் மைனஸ் இன்ஃபினிட்டி இன்ஃபினிட்டி எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் என்னன்னா லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி மைனஸ் n டு n எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ். ஓகே, ஒரு சிம்பிள் அப்சர்வேஷன் என்னன்னா if integral minus infinity to infinity f of x dx exists implies principal value of minus infinity to infinity f of x dx exists. இது எக்ஸிஸ்ட் ஆனா இது எக்ஸிஸ்ட் ஆகும், கான்வெர்ஸ் ட்ரூ கிடையாது. பிரின்சிபல் வேல்யூ நிறைய ஃபங்க்ஷன் எக்ஸிஸ்ட் ஆகும், ஆனா அதோட ஒரிஜினல் இன்டெகிரல் டைவர்ஜ் ஆகும். tv exists that does not imply ஒரிஜினல் இன்டெகிரல் கன்வெர்ஜ். பிரின்சிபல் வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகிறதுனால வந்து ஒரிஜினல் இன்டெகிரல் கன்வெர்ஜ் ஆகும் நம்மளால சொல்ல முடியாது. ஆனா ஒரிஜினல் இன்டெகிரல் கன்வெர்ஜ் ஆச்சுன்னா பிரின்சிபல் வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகும். ஏதாவது டவுட் இருக்கா? இப்ப திரும்பி அகைன் நம்ம பழைய ஸ்டோரிக்கே வர போறோம். ஃபர்ஸ்ட் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து பாசிட்டிவ், அடுத்தது வந்து a to infinity f has no infinite limit at a to infinity. இதே மாதிரி ஜிக்கும் இதே டெஃபினிஷன் கொடுக்கலாம். g of x பாசிட்டிவ், g has no infinite point, infinite limit at a, infinity. a, infinityல இந்த ரெண்டு ஃபங்க்ஷனுக்கும் infinite limit பாயிண்டே இல்ல. இப்போ இதை யூஸ் பண்ணி integral a to infinity f of x dx converges. அது சொல்றதுக்கு என்ன சொன்னா போதும், பாசிட்டிவ் டேர்ம் fக்கு இன்ஃபினிட் லிமிட்டே இல்ல கன்வெர்ஜஸ் அப்படின்னு சொல்றதுக்கு இது பவுண்டட்னு சொன்னா போதும், லெஸ் தென் எப்சிலான் சொன்னா போதும். ஒரு ஸ்டேஜுக்கு மேல ஃபார் ஆல் அங்க வந்து இந்த a plus epsilon to b அதான் பவுண்டட்னு சொன்னோம். இங்க சேஞ்ச் ஆகுறது அதுதானே கன்வர்ஜென்ட்னா. இதுக்கு என்ன டெஃபினிஷன், லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி a to n f of x dx தானே. ஸோ இங்க இதுதான் வேரியன்ட். இது பவுண்டடா இருந்தா போதும், பாசிட்டிவ் டேர்ம்ஸா இருக்கும்போது. ஏன்னா பாசிட்டிவ் டேர்மா இருக்கும்போது இது என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். ஸோ பவுண்டடா இருந்தா போதும், நம்ம லிமிட் பாயிண்ட் கிடைச்சது. அதான் ஐடியா. பாசிட்டிவ் டேர்மா இருக்கும்போது இன்டெகிரல் a to n f of x வந்து இன்க்ரீசஸ், பவுண்டடா இருந்தா அப்பர் பவுண்ட் கிடைச்சது. இப்ப கன்வர்ஜென்ட் சொல்றதுக்கு இது வந்து பவுண்டட்னு சொன்னா போதும், கன்வெர்ஜ் ஆயிடும். இந்த பார்சியல் சம் சீக்வன்ஸ் மாதிரி இதை திங்க் பண்ணணும். பவுண்டட்னு சொன்னா போதும், கன்வெர்ஜ் ஆயிடும். அப்ப அங்க பார்த்த எல்லா ஐடியாவும் இங்க திரும்பி பார்க்க போறோம். கம்பேரிசன் டெஸ்ட்லாம் பார்க்கும்போது ஃபங்க்ஷன் வந்து பாசிட்டிவா இருக்கும். கம்பேரிசன் டெஸ்ட் டெஃபினிஷன் என்ன சொல்லலாம், f of x less than or equal to m times g of x for all x belongs to 0 to infinity, a to infinity. இப்ப என்ன சொல்லலாம், f g பாசிட்டிவ், f க்கும் நோ இன்ஃபினிட் லிமிட் இருக்கு இந்த இன்டர்வல்ல. f g has no infinite limit. என்ன சொல்லலாம், integral a to infinity gx exists implies integral a to infinity fx. இதுக்கும் அதே சேம் ஐடியா, சேம் ரொட்டீன் ப்ரூஃப் தான். அடுத்தது லிமிட் கம்பேரிசன், லிமிட் x goes to infinity fx by gx. ஏன்னா இங்க ஏல இருந்து இன்ஃபினிட் வரைக்கும் எந்த லிமிட் பாயிண்ட்டும் கிடையாது, இன்ஃபினிட் லிமிட் பாயிண்ட் கிடையாது. இன்ஃபினிட்டி ஒண்ணுதான் இங்க ட்ரபிள் சம் பாயிண்ட். இப்ப லிமிட் x goes to infinity f of x by gx equal to l. l வந்து நான் ஜீரோ ஃபைனைட் அப்படி இருக்கு, l வந்து ஈக்குவல் டு ஜீரோவா இருக்கு, l வந்து இன்ஃபினைட்டா இருக்கு. இந்த மூணுல என்னென்ன எழுதலாம், g of x exists this one only if integral a to infinity f of x exists. Yeah, integral a to infinity g of x exists implies integral a to infinity f of x exists.
இங்க இன்டெகிரல் a to infinity g of x டைவர்ஜஸ். ஏன்னா எல்லாம் பாசிட்டிவ் டேர்ம்ஸ், எக்ஸிஸ்ட் ஆகலாம் டைவர்ஜ் தான் ஆகும். பிளஸ் இன்டெகிரல் a to infinity f of x டைவர்ஜ். இன்டெகிரல் 1 to infinity இல்லைன்னா a to infinity a greater than 0 1 by x power u dx. இது எப்ப கன்வர்ஜ் ஆகும்? for what values of mu? mu less than 1 வரும். இல்ல அது அங்க ஃபைனைட் லிமிட். mu greater than 1 வரும். mu greater than 1 இருந்தா எப்படி நான் செக் பண்ணுவோம்? இது ஒரு டெஃபினிஷன் என்னது? limit n goes to infinity integral a to n 1 by x power mu dx. limit n goes to infinity. இப்ப சப்ஸ்டிட்யூட் பண்ணா என்ன ஆகும்? x power minus mu plus 1 divided by minus mu plus 1 a to n. இப்ப இந்த 1 divided by minus mu plus 1 வெளியவே எடுத்துடலாம் லிமிட் அவுட். limit n goes to infinity n minus mu plus 1 minus a minus mu plus 1. இது ஃபைனைட் குவான்டிட்டி, இங்க செக் பண்ண தேவையில்லை. இங்க என்ன ஆகும் செக் பண்ணா போதும். இங்க எப்ப லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகும்? mu வந்து mu greater than 1. ஏன் mu greater than 1? ஓகே, எல்லா கேஸையும் நம்ம செக் பண்ணுவோம். mu வந்து இதுவே இந்த ரியல் லைன்ல எங்கேயோ ஒரு பாயிண்டா தான் இருக்க சான்ஸ் இருக்கு. இங்க 1 இருக்கு, 1க்கு மேல இருந்தா இங்க என்ன ஆகும்? இந்த டேர்ம் இங்க பாருங்க, mu இங்க இருக்கு, முன்னாடி மைனஸ் இருக்கு. நான் mu மட்டும் தான் கேக்குறேன். mu வந்து சப்போஸ் 2 இருக்கு, 2 இருந்தா என்ன ஆகும்? n டினாமினேட்டர்ல வந்துடும். அப்ப லிமிட் n டைம்ஸ் ∞ அப்ளை பண்ணும்போது 0 ஆயிடும். ஸோ எனக்கு லிமிட் வேல்யூ கிடைக்கும். லிமிட் வேல்யூ இங்க கிடைச்சிருச்சு. ஏன்னா a minus mu plus 1 divided by mu minus 1 இதான் லிமிட் வேல்யூ. அப்ப 1/2 இருந்தா இங்க வந்து mu வந்து 1 பெருசா இருந்தாலே என்ன ஆகும்? இந்த இது ஒரு நெகட்டிவ் நம்பர், இது ஒரு பாசிட்டிவ் நம்பர். இந்த mu வந்து 1 பெருசா இருந்தாலே இது ரெண்டு சப்ட்ராக்ட் ஆனா எனக்கு ஒரு நெகட்டிவ் நம்பர் தான் கிடைக்கும். இப்போ டினாமினேட்டர்ல போயிடும். இப்போ mu வந்து கிரேட்டர் தென் 1 இருந்தா கன்வர்ஜ் ஆயிடும், அதுல எந்த டவுட்டும் இல்லை. mu ஈக்குவல் டு 1 இருந்தா இன்டெகிரல் a to infinity 1 by x. 1 by x நம்ம இப்பதானே டைவர்ஜ் ஆகும்னு பார்த்தோம். ஈக்குவல் டு 1 இருந்தா டைவர்ஜ் ஆயிடும். 1 கம்மியா இருந்தா உதாரணத்துக்கு mu வந்து 1/2 அப்படின்னு கொடுத்துக்கலாம். இப்போ மைனஸ் 1/2 பிளஸ் 1 ரெண்டும் என்ன ஆயிடும்? ஆட் ஆகி 1/2 பிளஸ் 1/2 கிடைச்சிடும். நியூமரேட்டர்ல இருக்கு n, இந்த நேச்சுரல் நம்பர் நியூமரேட்டர்ல இருக்கு. இப்போ n டைம்ஸ் இன்ஃபினிட்டி அப்ளை பண்ணா இன்ஃபினிட்டிக்கு போயிடும். இப்போ வந்து mu கிரேட்டர் தென் 1 இருந்தா மட்டும்தான் அது கன்வர்ஜ் ஆகும். இந்த கம்பேரிசன் டெஸ்ட் எல்லாம் படிக்கணும் அப்படின்னா கம்பேர் பண்றதுக்கு நம்மளுக்கு ஒரு இன்டெகிரல் வேணும் இல்ல, அதுக்கான இன்டெகிரல் தான் இது. a to infinity a greater than 0 இருக்கும். 1 by x power mu converges if and only if mu is greater than 1. அங்க இன்டெகிரல் a to b 1 by x minus a whole power mu converges if and only if mu less than 1. ஏன்னா அங்க நியூமரேட்டர்ல இருக்கணும் அந்த டேர்ம், டினாமினேட்டர் வரக்கூடாது. ஏன்னா டினாமினேட்டர் வந்தா நான் ஏவால் அப்ரோச் பண்ணா 0 ஆகும் டினாமினேட்டர். அங்க நியூமரேட்டர்ல வைக்கணும் நான். அப்ப அதுக்கு லெஸ் தென் 1 சூஸ் பண்ணா அங்க நியூமரேட்டர்ல டேர்ம் இருக்கும். அதுதான் ஐடியா. இங்க இன்ஃபினிட்டி தான் லிமிட் பாயிண்ட். இங்க இன்ஃபினிட்டி நான் அப்ரோச் பண்ணணும்னா அதை டினாமினேட்டர் கொண்டாந்து இன்ஃபினிட்டி அப்ரோச் பண்ணாதான் எனக்கு ஃபைனைட் வேல்யூ கிடைக்கும். அதனால mu கிரேட்டர் தென் 1. அங்க வந்து அந்த டேர்ம் எங்க இருந்தாலும் அந்த நியூமரேட்டர்ல இருந்தாதான் ஏவால் அப்ரோச் பண்ணும்போது எனக்கு 0 கிடைக்கும். டினாமினேட்டர்ல இருந்தா 0 கிடைச்சதுன்னா என்ன ஆயிரும்? இன்ஃபினைட் ஆயிரும். அதனால இங்க கிரேட்டர் தென் 1, இங்க லெஸ் தென் 1. 1 to infinity 1 divided by x into 1 plus x square dx. இது கன்வர்ஜ் ஆகுமா டைவர்ஜ் ஆகுமா? கன்வர்ஜ். இது வந்து எப்படி திங்க் பண்ணணும்னா சமேஷன் 1 divided by n into 1 plus n square. இந்த இன்ஃபினைட் லிமிட் இருந்தாலே அது போயிடணும் டைரக்டா. இப்ப இங்க கன்வர்ஜென்ஸ் ப்ரூவ் பண்றதுக்கு என்ன பண்ணுவோம்? vn இங்க என்னது? 1 by n cube. என்னன்னா அங்க என்ன ஐடியானா இந்த சீரீஸ்ல என்ன ஐடியானா இந்த n டேர்ம்ஸ் எல்லாத்தையும் வெளியே எடுத்துக்கணும். 1 by n cube 1 by n square plus 1. இப்ப எனக்கு இந்த டினாமினேட்டர் கேன்சல் ஆகணும். அப்ப vn என்னன்னா 1 by n cube. 1 by n cube எடுத்து இது மல்டிப்ளை பண்ணோம்னா லிமிட் வேல்யூ 1 கிடைக்கும். இப்ப இங்க அதே மாதிரி தான் gx என்னன்னா 1 by x cube. integral 1 to infinity 1 by x cube வந்து converges. ஏன்னா 3 வந்து greater than 1. அதனால இது கன்வர்ஜ் ஆயிடும். இப்ப லிமிட் கம்பேரிசன் டெஸ்ட் போங்க. fx by gx லிமிட் x approaches infinity 1 by x into 1 plus x square x cube மேல வந்துடும்.
இப்போ இதை சிம்பிளை பண்ண வாட்டி 1 divided by 1 by x square plus 1 limit x goes to infinity. Infinity போட்டா என்ன ஆகும்? 1 since integral 1 to infinity g of x converges, அதனால நாம 1 to infinity 1 by x into 1 plus x square dx இதுவும் converges சொல்லிடுச்சு. அதான் இந்த இன்ஃபைனைட் லிமிட் கொடுத்தாங்கன்னா டைரக்டா சீரிஸ்க்கு போயிடணும், அதான் ஐடியா. சப்போஸ் இங்க 0 to infinity கொடுத்தாங்கன்னா இன்டெக்ரல் பிரேக் பண்ணி எழுதிக்கணும். 0 to 1 அப்படின்னு எழுதிக்கிட்டு 1 to infinity எழுதி அங்க போயிடணும். இன்டெக்ரல் 0 to infinity x power minus 1 by 2 e power minus x dx. இது கன்வர்ஜா டைவர்ஜ். இங்க எதெல்லாம் ட்ரபிள் சம் பாயிண்ட்? 0 ஒன்னு இன்ஃபைனைட் ஒன்னு, ரெண்டு ட்ரபிள் சம் பாயிண்ட் இருக்கு. அப்ப இதை எப்படி பிரேக் பண்ணி எழுதலாம்? இங்க x power minus 1 by 2 இருக்கு. கொஞ்சம் டினாமினேட்டர்ல 1 divided by square root of x தான் அப்படி எழுதி வச்சிருக்கேன். 0 to infinity e power minus x divided by square root of x dx. அதை எப்படி மாத்தி எழுதிக்கலாம்னா 0 to 1 e power minus x divided by square root of x dx plus integral 1 to infinity e power minus x divided by square root of x dx. இப்போ இந்த இன்டெக்ரல் கன்வர்ஜ் ஆகுமா? இந்த இன்டெக்ரல் கன்வர்ஜ் ஆகும். ஏன்? g of x என்னது? g of x வந்து 1 by square root of x. 1 by square root of x இங்க mu வந்து 1 by 2 less than 1. அதனால 0 to 1 gx வந்து converges because mu வந்து 1 by 2 less than 1. அதனால இப்போ லிமிட் அப்ளை பண்ணுங்க. லிமிட் x goes to e power minus x. இங்க என்ன வேல்யூ போடுறது? x goes to 0. 0 தான் ட்ரபிள் சம் பாயிண்ட், அந்த பாயிண்ட் தான் இங்க போடணும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ஜி ஆஃப் எக்ஸ் மல்டிப்ளை பண்ணும்போது நியூமரேட்டருக்கு போயிட்டு கேன்சல் ஆயிடும். இப்போ 0 அப்ரோச் பண்ணி என்ன ஆகும்? 0 அப்ரோச் பண்ணி 1 ஃபைனைட் நான் 0. அதனால ஜி ஆஃப் எக்ஸ் கன்வர்ஜ் ஆனா எஃப் ஆஃப் எக்ஸ் கன்வர்ஜ் ஆயிடும். இன்டெக்ரல் 0 to 1 e power minus x by square root of x dx வந்து கன்வர்ஜ். ஒரு பார்ட் முடிஞ்சது. இப்போ ரெண்டாவது பார்ட் இது கன்வர்ஜ் ஆகுமா டைவர்ஜ் ஆகுமா? இது ரெண்டுல ஏதாவது ஒரு பார்ட் டைவர்ஜ் ஆனாலும் சீரிஸ் டைவர்ஜ் ஆயிடும். ஏன்னா இது வந்து எல்லாம் பாசிட்டிவ் டேர்ம்ஸ். அதனால நல்லா திங்க் பண்ணி சொல்லுங்க. ஈக்குவல் டு 0 ஆயிடும் சார். இப்போ இது கன்வர்ஜ் ஆகும்னு சொல்றீங்களா இல்ல டைவர்ஜ் ஆகும்னு சொல்றீங்களா? கன்வர்ஜ் ஆகும். எப்படி சொல்றீங்க கன்வர்ஜென்ட்னு? நம்ம g of x வந்து 1 by root x சொல்லலாம் சார். g of x 1 by root x g of x வந்து 1 by root x னு எடுத்தா இந்த இடத்துல இன்டெக்ரல் 1 to infinity g of x இது கன்வர்ஜென்ட்டா டைவர்ஜென்ட்டா? நீங்க சொல்றது கரெக்ட். லிமிட் பாயிண்ட் எக்ஸிஸ்ட் ஆகும். ஆனா அதுல இருந்து என்ன கன்க்ளூஷன் கொடுக்கிறது? லிமிட் பாயிண்ட் என்னன்னு எக்ஸிஸ்ட் ஆகும்? 0ன்னு எக்ஸிஸ்ட் ஆகும். ஈக்குவல் டு 0 எக்ஸிஸ்ட் ஆகும். g of x வந்து டைவர்ஜென்ட். லிமிட் x goes to infinity f of x by g of x வந்து 0ன்னு எக்ஸிஸ்ட் ஆகும். 0 வந்தா g கன்வர்ஜ்னா f கன்வர்ஜ். g நம்மளுக்கு தெரியும் டைவர்ஜ். இங்க இருந்து எந்த கன்க்ளூஷன்? சப்போஸ் நீங்க எடுத்துக்கிட்டது கன்வர்ஜென்ட் சீரிஸா எடுத்துக்கிட்டீங்கன்னா கன்வர்ஜென்ட் இன்டெக்ரலா இம்ப்ராப்பர் இன்டெக்ரலா எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்ப வேணா கன்வர்ஜென்ட்னு சொல்லலாம். ஆனா இப்ப சொல்ல முடியாது. இதுக்கு வந்து ஒரு பேசிக்கான ஒரு ரிசல்ட் ஒன்னு இருக்கு. e power x ஓட எக்ஸ்பான்ஷன் என்னது? 1 plus x plus x square by 2 plus x etc. இதான் e power x ஓட எக்ஸ்பான்ஷன். x வந்து greater than 1, greater than or equal to 1. அப்ப எல்லா டேர்ம்ஸும் பாசிட்டிவா இருக்கும். இதான் இதோட எக்ஸ்பிரஷன். இப்ப இங்க இருந்து e power x greater than x னு எழுதலாமா? எல்லா டேர்ம்ஸும் பாசிட்டிவ். அதுல ஒரே எழுதலாமா? ஓகே. இப்போ 1 by இப்போ இதுல இருந்து ரெசிப்ரோக்கல் எடுங்க. ரெசிப்ரோக்கல் எடுத்தா 1 by x is greater than 1 by e power x. 1 by e power x is less than 1 by x. இது ஒரு முக்கியமான ஐடியா. எப்பனா x வந்து greater than or equal to 1 இருந்தா இது ட்ரூ. பாருங்க இந்த இன்டெக்ரல்ல இது மாத்த போறோம். இன்டெக்ரல் 1 to infinity e power minus x இருக்கு. அது கீழ எடுத்துட்டு வந்துடலாம். e power x square root of x இதெல்லாம் பாசிட்டிவ் டேர்ம். less than 1 to infinity e power x க்கு பதிலா என்ன எழுதிக்கலாம்? 1 by x 1 by x 1 by x 1 by square root of x dx. இப்போ இது 1 to infinity 1 by x power 3 by 2 dx. இது கன்வர்ஜ் ஆகுமா? greater than 1. greater than 1. அதனால கன்வர்ஜ். அப்ப இது
இது பெரிய இன்டெகிரல் அதே கன்வர்ஜ் ஆகுது, இது சின்ன இன்டெகிரல், ஸோ இதுவும் கன்வர்ஜ் ஆகும். இதெல்லாம் பாசிட்டிவ் டேர்ம், அதனால 1/4x² கன்வர்ஜ். இது கன்வர்ஜ் ஆகுமா டைவர்ஜ் ஆகும்? இது டைவர்ஜ் ஆகும். ஏன்? நியூ வேல்யூ வந்து லெஸ் தென் நியூ என்ன g of x என்னன்னு சூஸ் பண்றது. இப்போ இந்த இடத்துல 1/x⁴1/2 x⁴1/4 வெளியே எடுத்துடலாம். வெளியே எடுத்தா உள்ள என்ன இருக்கும்? 1/x + 1 1/4 இருக்கும். இப்போ x⁴1/2 + x⁴1/4 ஆட் பண்ணா என்ன கிடைக்கும்? 3/4 3/4 1/x + 1/1/4. g of x வந்து 1/x⁴3/4 எழுத போறோம். 1 to infinity g of x நம்மளுக்கு தெரியும் டைவர்ஜ் ஆயிரும். ஏன்னா இங்க மியூ வந்து லெஸ் தென் 1 இருக்கு, அதனால டைவர்ஜ். இப்போ லிமிட் எடுங்க. லிமிட் x goes to infinity f of x by g of x. f of x by g of x என்ன ஆகும்? goes to infinity f of x வந்து 1/x⁴1/2 x⁴1/4 1/x plus 1 1/4. So g of x வந்து மேல போயிடும். g of x என்ன? x⁴3/4. இதுவும் கேன்சல் ஆயிடும். இப்போ லிமிட் x goes to infinity அப்ரோச் பண்ணா என்ன கிடைக்கும்? 1 வந்து நான் ஜீரோ ஃபைனைட். அப்ப g of x f of x ஒரே மாதிரி பிஹேவ் பண்ணும். g of x கன்வர்ஜ் ஆனா f of x கன்வர்ஜ் ஆகும், g of x டைவர்ஜ் ஆனா f of x டைவர்ஜ் ஆகும். g of x வந்து டைவர்ஜ் ஆகுது, அதனால so integral 1 to infinity 1/x⁴1/2 1 + x⁴1/4 dx வந்து டைவர்ஜ். நீ இந்த ஐடியாஸ் எல்லாம் கரெக்டா மாஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா முன்னாடி நம்ம அந்த பார்த்த மாதிரி ஃபார் வாட் வேல்யூஸ் ஆஃப் p இந்த இன்டெகிரல் வந்து கன்வர்ஜ் ஆகும் டைவர்ஜ் ஆகும், அதெல்லாம் நீங்க செக் பண்ணலாம். நான் ஒரு கொஸ்டின் ஒன்று கொடுக்குறேன், இது நீங்க ட்ரை பண்ணுங்க. இன்டெகிரல் 0 to infinity x⁻m−1 e⁻− x dx இது எப்ப கன்வர்ஜ் ஆகும்? கன்வர்ஜஸ் ஃபார் வாட் வேல்யூஸ்? இதை நீங்க ஃபைண்ட் பண்ணுங்க. இங்க வந்து ரெண்டு ட்ரபிள் சம் பாயிண்ட், அது ஞாபகம் 0 1 இன்ஃபினிட்டி 1 ரெண்டு ட்ரபிள் சம் பாயிண்ட். அப்ப 0 to 1 பிரேக் பண்ணிட்டு பழைய ஐடியாஸ் யூஸ் பண்ணணும். 1 to infinity பிரேக் பண்ணி புதுசா பார்த்த ஐடியாஸ் எல்லாம் யூஸ் பண்ணணும். அடுத்து நாம நேற்று அந்த பார்த்த ரிசல்ட் என்ன ரிசல்ட்? இந்த ஃபங்க்ஷனையும் சீரீஸையும் எப்படி லிங்க் பண்ணுது டைரக்டா? மோனோடோன் டிக்ரீசிங் ஃபங்க்ஷன் ஆன் 1 to infinity. இந்த கன்வர்ஜ் ஆகிற ஃபங்க்ஷன் எல்லாம் மோஸ்ட்லி டிக்ரீசிங் ஃபங்க்ஷன் தான் கன்வர்ஜ் ஆகும், அதனால அண்ட் எஃபெக்ட் இஸ் கிரேட்டர் தென் 0. இது ரொம்ப முக்கியம். For all x belongs to closed interval 1, infinity. Then the improper integral 1 to infinity f of x dx converges if and only series summation n equal to 1 to infinity f of n converges. அப்ப நம்ம முன்னாடி பார்த்த அந்த ஐடியாஸ் எல்லாத்தையும் இதில் லிங்க் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ வந்து fx வந்து ஒரு ஆர்பிட்ரரி ஃபங்க்ஷன். ஆர்பிட்ரரி ஃபங்க்ஷன் என்ன? பாசிட்டிவ் நெகட்டிவ் வேல்யூ மாறி மாறி இருக்கும். இப்போ இங்க என்ன டெஃபினிஷன் கொடுக்கறது? இங்கே மாட் எடுத்துக்கும். அதுக்கு முன்னாடி இந்த ப்ராப்பரான டெஃபினிஷன் எப்படி கொடுக்கலாம்னு பார்க்கலாம். f of x dx வந்து கன்வர்ஜஸ். அங்க நம்மகிட்ட என்ன ஐடியா இருந்துச்சு? அந்த பார்ஷியல் சம்ஸ் எல்லாம் பவுண்டடா இருந்தா போதும். பாசிட்டிவ் ஃபங்க்ஷனுக்கு வந்து இன்டெகிரல் a to n f of x வந்து இது பவுண்டடா இருந்தா போதும். பரவாயில்ல, இது பவுண்டடா இருந்தா எனக்கு கன்வர்ஜன்ஸ் நடந்துடும். இங்க வந்து காஷியா இருக்கணும். இந்த காஷி டெஃபினிஷன் எப்படி கொடுக்கலாம்னு பார்க்கலாம். ஃபார் எவ்ரி எப்சிலான் greater than 0 there exists n0 such that n1 to n2 f of x dx less than epsilon for all n1 greater than n2 greater than. இந்த n0ங்கிற ஸ்டேஜுக்கு மேல எந்த n1 n2 எடுத்தாலும் அது கரஸ்பாண்டிங் இன்டெகிரல் ஃபைண்ட் பண்ணோம்னா அது லெஸ் தென் எப்சிலானா வரும். இதான் காஷி டெஃபினிஷன், காஷி சீக்வன்ஸ் ஐடியா. ஆர்பிட்ரரி சீக்வன்ஸா இருந்தா அது ஒரு பாசிட்டிவ் சம் வந்து காஷின்னு சொல்லணும். காஷின்னு சொல்றதா காஷின்னு தான் சொல்லியிருக்கோம். இது என்ன பண்ணிருக்கோம்னா a to n2 f of x dx minus a to n1 f of x dx இதோட மாடுலஸ் வேல்யூ லெஸ் தென் எப்சிலான் சொல்லியிருக்கோம். n2 greater than n1 greater than n0. இப்போ அப்சல்யூட் கன்வர்ஜென்ஸ் integral a to infinity f of x dx is set to converge absolutely if integral a to infinity modulus of f of x dx converges. இங்கே இந்த காஷி ஐடியாவை யூஸ் பண்ணோம்னா என்னன்னு சொல்லிடலாம்? அப்சல்யூட் கன்வர்ஜென்ஸ் இம்ப்ளைஸ் கன்வர்ஜென்ஸ் அப்சல்யூட்லி இம்ப்ளைஸ் என்னன்னு சொல்லிடலாம்?
கன்வர்ஜஸ் சொல்யூஷன். அங்க காஸ்ட் ஐடியா தான் கீ, அதனாலதான் இந்த காஸ்ட் ஐடியாவை சொல்லிட்டு இது சொல்றேன். ஒண்ணும் இல்ல, உள்ள மாடலஸ் போட்டு எழுதுனா வெளியே மாடலஸ் போட்டு எழுதுறத விட சின்னதா இருக்கு தான் ஐடியா. அப்சல்யூட்லி கன்வர்ஜ் ஆனா இன்டெக்ரல் a to infinity fx dx வந்து கன்வர்ஜ் ஆகும். கான்வர்ஸ் வந்து ட்ரூ இல்ல, அதுக்கு நம்ம இப்ப எக்ஸாம்பிள் பார்ப்போம். அதான் இதுக்கு என்ன அர்த்தம், இன்டெக்ரல் a to infinity மாடுலஸ் fx dx இது கன்வர்ஜ் ஆனா இன்டெக்ரல் a to infinity fx dx கன்வர்ஜ் ஆகும். அடுத்து இப்ப இந்த ப்ராடக்ட் ஆஃப் ஃபங்க்ஷன் இன்டெக்ரல் a to infinity fx converges absolutely and gx ஃபங்க்ஷன் என்னன்னு சொல்லலாம், gx is bounded on closed interval a comma infinity. then integral a to infinity fx gx என்னவா மாறிடும், converges absolutely. இந்த சீரிஸ்ல பார்த்தா அதே ஐடியாவை தான் இப்ப இங்க எக்ஸ்டெண்ட் பண்றோம். அவ்வளவுதான். இது வந்து ஃபைனைட் லிமிட் பாயிண்ட்டுக்கு விட்டுரும், ஏன்னா அங்க கொஞ்சம் பர்ஃபெக்டா ஸ்டேட் பண்ணணும். அவ்வளவுதான். சமேஷன் xn வந்து converges absolutely plus yn ங்கிற சீக்வன்ஸ் என்னது, பவுண்டட் on closed interval பவுண்டட் இருந்தா என்ன சொல்லலாம், சமேஷன் xn yn converges absolutely. அதே தான் இங்க ஃபங்க்ஷன் லிஸ்ட் இன்டெக்ரல் a to infinity fx வந்து converges absolutely and gx வந்து bounded a to infinity converges absolutely. இங்க ஏபிள்ஸ் டெஸ்ட் என்னது, converges absolutely, அதை ரிலாக்ஸ் பண்ணிக்குவோம். சமேஷன் xn வந்து வெறும் converges தான் and yn வந்து இங்க ஒன்னு ரிலாக்ஸ் பண்ணிட்டோம். இப்ப இங்க கண்டிஷன் ஆட் பண்ணணும். என்ன கண்டிஷன் ஆட் பண்ணலாம், பவுண்டட் அண்ட் மோனோடோன் பிளஸ் பவுண்டட். அப்படி இருந்தா சமேஷன் xn yn கன்வர்ஜ் ஆகும். இங்கே அதே மாதிரி இங்க ஏபிள் சிஸ்டம் என்னன்னா இன்டெக்ரல் a to infinity fx dx கன்வர்ஜஸ் அண்ட் gx வந்து மோனோடோன் பிளஸ் பவுண்டட் ஆன் க்ளோஸ் இன்டர்வல் a comma infinity. இப்போ இன்டெக்ரல் a to infinity fx dx கன்வர்ஜ். அடுத்து என்ன டெஸ்ட் பார்த்தோம், டிரிச்லெட் டெஸ்ட். இங்க டிரிச்லெட் டெஸ்ட் என்னது, இந்த கன்வர்ஜென்சி ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டோம். சமேஷன் xn பி சீரிஸ் xnங்கிறது இதோட பார்ஷியல் சம். இப்போ என்ன கண்டிஷன், xn வந்து பவுண்டட் அண்ட் yn வந்து மோனோடோன் பிளஸ் பவுண்டட் பிளஸ், ஏன்னா இங்க ஒரு கண்டிஷனை ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டோம். அப்ப இங்க என்ன ஆகும், கன்வர்ஜஸ் டு 0. இப்படி எல்லாம் இருந்தா சமேஷன் xn yn என்ன ஆகும், கன்வர்ஜஸ் ஆகும். இங்க டிரிச்லெட் டெஸ்ட் என்னது, இன்டெக்ரல் a to infinity fx dx தான் நம்மளுக்கு கொடுத்த இன்டெக்ரல். இது கன்வர்ஜென்ட் நம்ம அசியூம் பண்ண தேவையில்லை. ஆனா என்ன அசியூம் பண்ணா போதும், இதோட சீக்வன்ஸ் பார்ஷியல் சம் சீக்வன்ஸ் வந்து பவுண்டட்னு சொன்னா போதும். இங்க பார்ஷியல் சம் சீக்வன்ஸ் இதுதானே, fx dx வந்து less than m for all n. இங்க மேல என்ன n போட்டாலும் இது பவுண்டடா இருக்கு. இப்ப சேம் கண்டிஷன். அடுத்த கண்டிஷன் என்னது, g of x பத்தி, g of x வந்து மோனோடோன் பிளஸ் பவுண்டட் லிமிட் x tends to infinity. g of x ஓட வேல்யூ 0. ட்ரபிள் சம் பாயிண்ட்ல லிமிட் வந்து 0. இப்படி இருந்தா இந்த கரஸ்பாண்டிங் இன்டெக்ரல் என்ன ஆகும், இன்டெக்ரல் a to infinity fx dx என்ன ஆகும். அவ்வளவுதான். இங்க கொடுத்த ஐடியால எக்ஸ்பேண்ட் பண்ண தெரியணும். அவ்வளவுதான். எக்ஸ்பேண்ட் பண்ணா எல்லாம் இந்த 3 ரிசல்ட், டிரிச்லெட், ஏபிள்ஸ், 3 ரிசல்ட் இங்கேயும் இதை யூஸ் பண்ணி நிறைய ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க. இந்த எக்ஸாம்லயும் நான் நிறைய ப்ராப்ளம் கேட்டு வச்சிருக்கேன். எக்ஸாம் எழுதும்போது தெரியும். நம்ம 2 கிளாஸ் முன்னாடி என்ன பார்த்தோம், சமேஷன் n equal to 1 to infinity sin n by n இந்த சீரிஸ் என்ன ஆகும்னு பார்த்தோம். டிரிச்லெட் டெஸ்ட் தான் யூஸ் பண்ணணும். இது கன்வர்ஜ் ஆகுதுன்னு பார்த்தோம். எதனால இது கன்வர்ஜ் ஆனது, xn என்னன்னு சூஸ் பண்ணணும், yn என்னன்னு சூஸ் பண்ணணும். xnக்கு லிப்ஸ்டிக் கண்டிஷன் யூஸ் பண்ணனும். xnக்கு லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணனும். xn வந்து என்னன்னு எடுத்துக்கிட்டோம். டிரிச்லெட் யூஸ் பண்ணனும்னா எனக்கு sin n. இங்க yn க்கு 1 by n. இது மோனோடோன் பிளஸ் பவுண்டட் பிளஸ் இது 0க்கு போகும். as n tends to infinity yn வந்து 0க்கு போகும். இப்ப இதோட பார்ஷியல் சம் வந்து பவுண்டட்னு சொன்னா போதும். இதோட பார்ஷியல் சம் என்ன, xn என்னது
x1 plus x2 plus etc plus xn, sin 1 plus sin 2 plus etc plus sin n. இது வந்து பவுண்டட்னு சொல்லணும். அதுக்கு என்ன பண்ணணும், less than 1 to n sin x dx. இதை இன்டகிரேட் பண்ணா இந்த வேல்யூ இதை விட பெருசு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இதோட வேல்யூ என்னது இன்டகிரேட் பண்ணா cos n minus cos 1. ஸோ இது less than 2. அதனால sn வந்து பவுண்டட். ஏன்னா நம்மளுக்கு கிடைச்சிருச்சு இல்லை, sn வந்து less than 2 for all n அப்படின்னு கிடைச்சிருக்கு. அதனால sn பவுண்டட், இந்த yn வந்து மோனோட்டோன், பவுண்டட், கன்வர்ஜஸ் 0 அப்படின்னு இருக்கு. அதனால இந்த சீரிஸ் என்ன ஆகும், கன்வர்ஜ் ஆகும். இங்க என்ன நடந்திருக்குன்னா, இங்க வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் டேர்ம்ஸ் நிறைய வரும். ஏன்னா சைனோட ஆசிலேஷனே வந்து 2π தான் ஆசிலேஷன். இங்க பாசிட்டிவ் நெகட்டிவ் டேர்ம்ஸ் வந்து கேன்சல் ஆகும் நிறைய டேர்ம். அதனாலதான் இங்க வந்து பவுண்டடா வருது. நான் இப்ப இன்னொரு சமேஷன் n equal to 1 to infinity mod sin x sin n by n. இப்ப இது என்ன ஆகும், திருப்பி கன்வர்ஜ் ஆகுமா, இது டைவர்ஜ் ஆகும். ஏன் இது டைவர்ஜ் ஆகும், சிம்பிளா ஏதாவது ஐடியா சொல்ல முடியுமா, இது ஏன் டைவர்ஜ்? இல்ல கம்பேரிசன் டெஸ்ட் யூஸ் பண்ணுங்க, கம்பேரிசன். ஓகே ஓகே, என்ன சொல்ல வந்தீங்க? சேம் நம்ம xn வந்து mod sin yn வந்து 1/n எடுத்துட்டா xn வந்து நம்ம இது இப்ப xn வந்து நம்ம பாசிட்டிவ்ஸ் சொல்ல வேண்டியது. பாசிட்டிவ்ஸ் வந்து பவுண்டடா இருக்கு. பவுண்டடா இருக்காது, அதான் ஐடியா. ஏன்னா எல்லாம் பாசிட்டிவ் டேர்ம் வரும். இங்க வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் டேர்ம் கலந்து வந்து அதனால கேன்சல் ஆனது. இங்க வந்து எல்லாம் பாசிட்டிவ் டேர்ம் வரும். இது டைவர்ஜ் ஆயிடும். இதுதான் ஒரு எக்ஸாம்பிள். என்னன்னா ஃபங்க்ஷன் வந்து, அதாவது அப்சல்யூட் கன்வர்ஜென்ஸ் இம்ப்ளைஸ் நார்மல் கன்வர்ஜென்ஸ். ஆனா இங்க வந்து இந்த இது வந்து நார்மலா கன்வர்ஜ் ஆகும். இங்க வந்து என்னக்கு மாடு போட்டா என்ன போடலன்னா என்ன வந்து பாசிட்டிவ் டேர்ம் தானே, இது நார்மலா கன்வர்ஜ் ஆகும். ஆனா இதுக்கு அப்சல்யூட் கன்வர்ஜென்ஸ் இல்ல. அப்சல்யூட் கன்வர்ஜென்ட்டா இருந்தா நார்மலா யூஸ்வலா கன்வர்ஜ் ஆகும். இது நார்மல் கன்வர்ஜென்ஸ், ஆனா அப்சல்யூட் கன்வர்ஜென்ஸ் இல்ல. இதுக்கு இன்னொரு வார்த்தை வந்து கண்டிஷனலி கன்வர்ஜென்ஸ். சம்மேஷன் n equal to 1 to infinity sin n by n வந்து கன்வர்ஜஸ் கண்டிஷனலி. அப்படின்னா என்னன்னா, நான் யூஸ்வலா கன்வர்ஜ் ஆயிரும், ஆனா மாடுலஸ் வேல்யூ போட்டா டைவர்ஜ் ஆயிரும். இப்போ இன்டெகிரல் 0 to infinity sin x by x dx, இது கன்வர்ஜ் ஆகுமா டைவர்ஜ் ஆகுமா? இதுல முதல்ல ட்ரபிள் சம் பாயிண்ட் என்னன்னு பாருங்க. இதெல்லாம் ட்ரபிள் சம் பாயிண்ட். 0 ட்ரபிள் சம் பாயிண்ட்னா 0 அப்ளை பண்ணும்போது என்ன ஆகணும், இன்ஃபினிட்டி வரும். இப்போ 0 அப்ளை பண்ணி பாருங்க. 0/0 sin x by x வந்து 0/0 ஃபார்ம். அப்ப எல்லா ரூல் யூஸ் பண்ணோம்னா cos x, எல்லா ரூல் யூஸ் பண்ணா மேலே கீழே டிஃபரன்ஷியேட் பண்ணனும். cos x, இப்ப லிமிட் x goes to 0, cos x என்னது 1. 0 வந்து இங்க ட்ரபிள் சம் பாயிண்ட் இல்ல, சம் பாயிண்ட் மாதிரி இருக்கு. அப்ப இன்டெகிரல் 0 to infinity sin x by x dx, இது எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கலாம், 0 to 1, 1 to infinity மாத்தி எழுதிக்கலாம். இதோட வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகும். இது நம்மளுக்கு தெரியும், யூஸ்வல் ரீமான் இன்டகிரேஷன் தியரி படி இது எக்ஸிஸ்ட் ஆகும். ஏன்னா இது வந்து எல்லா பாயிண்ட்லயும் கண்டினியூஸ் இன்டர்வல்ல, சோ லிமிட் வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகும். இப்போ இது எக்ஸிஸ்ட் ஆகுமான்னு பாருங்க. ப்ராப்பர் இன்டகிரேட். இந்த டிரிச்லெட் ஐடியாவை யூஸ் பண்ணுங்க. இப்போ இது மோனோட்டோன் டிக்ரீசிங் 0. நம்ம இவ்வளவு கூட கஷ்டப்பட தேவையில்லை. இந்த இதுக்கு பதிலா சீரிஸை மாத்தி எழுதினா நம்ம சீரிஸ் இப்பதான் பார்த்தோம். எனிவே இங்க வந்து இது பவுண்டட் 1 to n fx, இது வந்து cos n minus cos 1 is less than or equal to 2. So modulus of integral 1 to n fx வந்து less than or equal to 2 for all n. அதனால இந்த பார்ஷியல் சம் வந்து இங்க பவுண்டடா இருக்கு. ஸோ இது ரெண்டு கண்டிஷனையும் ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு கன்வர்ஜ் ஆகும். sin 1/x. ஓகே, இது கொஞ்சம் டவுட்டா இருக்கிற மாதிரி இருந்தா வேரியபிள் சப்ஸ்டிடியூஷன் யூஸ் பண்ணுங்க. இங்க வந்து என்னென்ன பாயிண்ட் ட்ரபிள் சம் பாயிண்ட், 0 தான் ட்ரபிள் சம் பாயிண்ட். வேரியபிள் சப்ஸ்டிடியூஷன் யூஸ் பண்ணுங்க, என்ன ஆகும்னு பார்க்கலாம். இது வந்து இந்த sin x by x, இது வந்து ஒரு வெல் நோன் ரிசல்ட். இதுதான் அந்த எக்ஸாம்பிள். எதுக்கான எக்ஸாம்பிள் தான் அப்சல்யூட் கன்வர்ஜென்ஸ் இம்ப்ளைஸ் கன்வர்ஜென்ஸ். ஆனா கன்வர்ஜென்ஸ் நீட் நாட் இம்ப்ளை அப்சல்யூட் கன்வர்ஜென்ஸ், அதுக்கான எக்ஸாம்பிள் இது. அதனால இதை யூஸ் பண்ற மாதிரி தான் அவங்க ப்ராப்ளம் கேட்பாங்க. இப்போ இங்க வந்து வேரியபிள் சப்ஸ்டிடியூஷன் யூஸ் பண்ணுங்க. 1/xக்கு பதிலா y சப்ஸ்டிடியூட் பண்ணுங்க. அப்ப -1/x² dx என்ன ஆயிரும், dy ஆயிரும். dx என்ன எழுதிக்கலாம், -x² dy. இங்க இருந்து இந்த 1/x² பதிலா 1/y²,
dx ஈக்குவல் டு dy. அப்ப dy ஈக்குவல் டு மைனஸ் ஒய் ஸ்கொயர் டிஎக்ஸ் dy அப்படி மாற்றி எழுதிக்கலாம். இப்போ இந்த இன்டெகிரல் லிமிட் எப்படி சேஞ்ச் ஆகும்? இன்ஃபினிட்டி 1. இந்த இன்டெகிரல் எப்படி மாறுதுன்னு பாருங்க. இன்டெகிரல் இன்ஃபினிட்டி 1 1/x இருக்கு, அதுக்கு பதிலாக ஒய்ன்னு ரீப்ளேஸ் பண்ணிடலாம். sin y dx க்கு பதிலாக என்னன்னு ரீப்ளேஸ் பண்ணலாம்? தப்பா. இந்த 1/x ஒய்ன்னு மாத்திருக்கேன். அப்ப இந்த 1/x² ஒய் ஸ்கொயர்னு மாத்தலாம். இது மைனஸ் 1/y². dx க்கு பதிலாக மைனஸ் 1/y² dy. மைனஸ் 1/y² dy. இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா மைனஸ் இருக்கு. இப்போ 1 to infinity y ஸ்கொயரும் ஒய்யும் கேன்சல் ஆயிரும். sin y/y dy. இப்போ இது கன்வெர்ஜ் ஆகுமா? டைவர்ஜ் ஆகும். இது கன்வெர்ஜ் ஆகும். சரி, நம்ம இதோட கிளாஸ் ஸ்டாப் பண்ணிக்கலாம். நீங்க இந்த இம்ப்ராப்பர் இன்டெகிரல் ஐடியாலாம் இன்னொரு டைம் ரிவைஸ் பண்ணிருங்க. நம்ம இனிமேல் டெய்லி வந்து ஒவ்வொரு ப்ராப்ளம் இந்த இம்ப்ராப்பர் இன்டெகிரல்ல பார்க்கலாம். பார்த்துட்டு நாளைக்கு வந்து